அனைவருக்கும் கைஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அக்னிவீர் ஸ்கீமுக்கு தற்போது வேக்கன்சி வெளியாக இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கும். யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் A to Z தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அக்னிவீருக்கு இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறவங்க மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்களோட அகாடமியில் யாருன்னா நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அக்னிவீர். சரியா? நீங்கள் இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பேசிக், 12th அண்ட் டிப்ளமோ. சரியா? நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் ஓகே, டிப்ளமோ ITI படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அது என்ன ப்ரிஃபரன்ஸ்னால், நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய ட்ரேட் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? சேலரி பேசிக்னு பார்த்தீங்கன்னா 40,000 40,000 பேசிக் சம்பளமாக கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் முடிகிற வரைக்கும், சரியா, நீங்கள் 3 years கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு 40,000 தான். சரி, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11/7/2025 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. வரக்கூடிய ஜூலை மாதம் 11ஆம் தேதி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. முடிகிறது பார்த்தீங்கன்னா 31/7/2025. சரிங்களா? எல்லாமே இம்பார்ட்டண்டான நியூஸை நான் சொல்கிறேன். நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஓகேவா? வரக்கூடிய நாட்களில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறன்றதையும் நான் முன்கூட்டியே ஒரு வீடியோவை எடுத்து மேக் பண்ணி போட்டுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ எடுத்துங்க. அடுத்த மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நான் இன்றைக்கே வந்து வீடியோ பப்ளிசிட்டி பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் தயாராகணும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து வேலைக்கு தயாராகணும். நீங்கள் ஒரு ஜாப்பு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க. இந்த யூனிஃபார்ம் தான் போடணும், ஒரு இந்தியன் ஆர்மியில் தான் நம்ம போகணும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தான் போகணும், அது மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்க மாணவர்களுக்கு நம்மளுடைய சேனல் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சரி, அது வந்து டெம்பரரி பேசிக் தான், தற்போதைக்கு தான். சரியா? எல்லாருமே வந்து இந்த டெம்பரரி பேசிக்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க மைண்டில். அந்த ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் வந்து இது அதிகபட்ச பர்மனன்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அக்னிவீர் ஸ்கீமில் இன்றைக்கு வரைக்கும் யாருமே வெளியே வரலை. கண்டிப்பாக 70% பர்மனன்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு நியூஸ் வெளியாக இருக்குது. நீங்களும் கன்சல்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? என்ன நியூஸ் அப்டேட் ஆகிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஹையர் ஆஃபீஸர், சீனியர் யாருன்னா வந்து டிபார்ட்மெண்ட் உள்ளே போனாங்கன்னா என்ன கண்டிஷன் அக்னிவீர் ஸ்கீமுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை நீங்கள் கேட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? 4 years ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2 எல்லாமே பப்ளிசிட்டி ஆகிடுச்சு. நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டடீஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எஜுகேஷன் மஸ்ட். சரியா? உங்களுக்கு ஃபிசிக்கலை மட்டும் வச்சு இந்த வேலை வாய்ப்பை நீ வாங்க முடியாது. ஒன்லி எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஜிகே, ஜென்ரல் நாலேஜு, உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சிலபஸில். ஓகேங்களா? இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சு ஆகணும். சரிங்களா? நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். நாட் ஃபார் ஓப்பன் செலெக்ஷன். சரியா? நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 படிச்சிருக்கணும் கம்பல்சரி. நீங்கள் ஸ்டேட் போர்டு அதில் CBSE முடிச்சிருக்கணும். நீங்கள் ப்ரைவேட்டில் நான் வந்து யூனிவர்சிட்டியில் 10th முடிச்சிருக்கேன் ப்ரோ, கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? உங்களுடைய 10th +2 முடித்தோன்னே அந்த +2வில் வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த சிலபஸ் இருந்தே ஆகணும். சரியா? மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட் இருந்தே ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்களா? இதில் நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. கம்பல்சரி நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கணும். எல்லாத்துலேயுமே 10th +2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50% மார்க் இருக்கணும். இப்போது ஆவரேஜாக 500 மார்க் டோட்டல்னு வச்சுங்க. மொத்த சப்ஜெக்ட்டுக்குமே 500 மார்க் டோட்டல்னால் நீங்கள் 250 மார்க்கு மேலே இருக்கணும். கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். டிப்ளமோலையும் சரி, நீங்கள் +2லையும் சரி. இல்லை, சரிங்களா? நீங்கள் +2 முடித்து ITI முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. +2 முடிச்சுட்டு நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் ப்ரோ, நான் டிப்ளமோ பண்ணலை அப்படின்றவங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அக்னிவீருக்கு அட்டன் பண்ணலாம். ஸோ இதோட ஏஜ் கேட்டகிரி 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். கம்யூனிட்டி பேசிக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது.
இது வந்து ஆம்டு ஃபோர்ஸ் மாதிரிலாம் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. கம்யூனிட்டி பேசிக். நீங்கள் எந்த ஜாதியானா இருங்க, அவங்க கேட்குறது 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளோ. ஓகேங்களா? ஆண்களுக்கு மட்டும்தான் இதில் ப்ரிஃபரன்ஸு, பெண்களுக்கு கிடையாது, இந்த செலெக்ஷனே கிடையாது. அது வந்து தனியாக ரெக்ரூட்மெண்ட் வரும். அது வரும்போது நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது 21 வயசு உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டேன். சேலரி பேசிக், அலவன்ஸு, ரூமு, அப்புறம் கேன்டீன் கார்டு, எல்லா கவர்மெண்ட்ஸ்லையும் என்னென்ன ஃபெசிலிட்டி இந்தியன் ஆர்மிக்கு இருக்கோ அதே ஃபெசிலிட்டி அக்னிவீருக்கு இருக்குது. சரிங்களா? நல்ல டிபார்ட்மெண்ட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஆர்மிலையும் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, எல்லாம் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. தற்போதைக்கு சில மாவட்டத்துக்கு சில மாநிலத்துக்கும் எக்ஸாம் டேட் அலௌன்ஸ் பண்ணியாச்சு. ஜூலை மாதம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அட்மிட் கார்டு எடுக்காதவங்க தாராளமாக அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஆல் டிக்கெட் எல்லாருக்குமே கம்பல்சரி வந்தாச்சு. சரிங்களா? இப்போது ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடக்கும். எக்ஸாம் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டு நடக்கும். ரெண்டாவது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, மென்டாலிட்டி டெஸ்ட். சரியா? உங்களுடைய செயல் திறன், உங்களுடைய பிளானிங். சரியா? ஷார்ட்கட்டாக நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து யோசிக்கணும். ஒரு வேலையை வந்து ஷார்ட் அண்ட் க்யூட்டாக நீங்கள் முடிக்கணும். டைமிங் எடுத்துக்கக்கூடாது. உங்களோட பிளானிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிற மாதிரி உங்களோட மென்டாலிட்டி பிளானிங் இருக்கணும். ஒரு டீமை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஃபைனலாக வந்து அடாப்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிசிப்ளின்னா கம்பல்சரி பார்ப்பாங்க. உங்களுடைய ஹேர் கட்டிங்லேருந்து உங்களுடைய பாடி லாங்குவேஜே அவங்க வந்து தெளிவாக பார்ப்பாங்க. அதனால் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் நீங்கள் அதுக்கு தயாராகணுன்னா உங்களுடைய எஜுகேஷன் மெயின், ஃபிசிக்கல் மெயின், எல்லாமே மெயின் தான். ஏன்னா இந்தியன் ஆர்மி மாதிரி இது கிடையாது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் நேவியும் கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். சரியா? அதனால் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடியே உங்களுடைய சிலபஸை கவர் பண்ணுங்கள். அதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க. டைம் டிலே பண்ணாதீங்க. கால்ஃபர் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் போடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சிட்டாலையும் உங்களுக்கு ஃபைனல் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? அதனால் பச்சை குர்த்தி இருக்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். நியர்பை கவர்மெண்ட் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்க்குறவங்க ஸ்டேட் டாக்டர் கிடையாது, எல்லாம் ஆர்மி டாக்டர் தான் உங்களுக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த டேட்டோ கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்புல இருந்தால் அது எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றது சில அகாடமிலையும் தெரியும். சரியா? அதனால் யாராக இருந்தாலும் ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிளானிங் மோட்டிவேஷனோடு இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் 550 ரூபா நீங்கள் எல்லாருமே பே பண்ணி ஆகணும். ஆல் த மெம்பர்ஸ் ஆர் பேய்டு டு 550 வித் ஜிஎஸ்டி. சரிங்களா? நீங்கள் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் எந்த கம்யூனிட்டியான இருங்க. சரியா? ஜாதியை வைத்து வேலை வாய்ப்பு கிடையாது. சரியா? அதனால் 550 ரூபா நீங்கள் கம்பல்சரி 550 கட்டியே ஆகணும். அனைத்து மாணவர்களும் சரி, வீரர்களும் சரி. அதனால் வாய்ப்புன்றது வரும்போது தான் அனைவரும் பயன்படுத்திங்க. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுடைய வேலைக்கு நீங்கள் தான் எஃபர்ட் போடணும். அதுக்கான முயற்சி எடுத்து உடனே அப்ளிகேஷன் போடுங்க. ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூ சில பேருக்கு வரும். அதனால் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னா ஃபஸ்ட் வீக்லேயே உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷனோட மோடு எல்லாம் ஆன்லைனு. பேமெண்ட் மெத்தடும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஆன்லைன் மெத்தட், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஸ்டேட் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி இந்த 2 ஏடிஎம்லேயும் வந்து சீக்கிரமாக வந்து பேமெண்ட் இஷ்யூ ஆகிடும். அதனால் எந்த வரியும் பண்ணிக்க வேண்டாம். உங்கள் நபர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் அண்டு ஹெச்டிஎஃப்சி மூலிமா நீங்கள் தாராளமாக பே பண்ணலாம். திருப்பி சொல்கிறேன், இதோட லாஸ்ட் டேட் அண்ட் எண்டிங் தெளிவாக நோட் பண்ணி வச்சுங்க. நாட்கள் ரொம்ப தூரமாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலான்றவங்களாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடுங்க. வந்தோடனே ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. யாருக்கெல்லாம் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் யாருன்னா வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செப்பரேட்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபுக்கும் சரி, கமெண்ட் நண்பர்களுக்கும் சரி நான் செப்பரேட்டாகவும் அனுப்பிச்சி விட்றேன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வரக்கூடிய நாட்களில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டு, யூனிஃபார்ம் டியூட்டி அண்ட் சிவில், எம்டிஎஸ் கேட்டகிரி, அவில்தார் கேட்டகிரி, இந்த மாதிரி மெஸ், பல துறையில் பல வேக்கன்சிகள் கண்முன்னே வரப்போகுது. வேலைக்கு தேவை நபர்கள் யாராக இருந்தாலும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சரியா? லிங்க் வேணுன்ற நபர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.
ஓகேங்களா? எந்த வரியும் பண்ணிக்க வேண்டாம். அப்ளிகேஷன் போடுங்க. ஆல் டிக்கெட் வரும்போது அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கவர் பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் உங்களுடைய எஃபர்ட்டை கொஞ்சம் ஹெவியாக போடுங்க. ஏன்னா ஒரு வேக்கன்சியும் ஒரு 10 பேர் 20 பேர் உங்கள் முன்னாடி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சி கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். தெளிவாக சொல்கிறேன். இந்தியன் ஆர்மியில் அக்னிவீர் ஸ்கீம் மாதிரியெல்லாம் இது எடுக்க மாட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு. உங்களுடைய கட்டாப்பும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு ஜாப்குள்ளே வர வேண்டியதை பாருங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. ஓகே நம்மளே மீண்டும் சந்திப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துட்டு போங்க, சரியா? சொல்ல மறந்துட்டேன். தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட் அதுதான். ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் ப்ளஸ் ஒரு லைக், சரியா? சப்ஸ்கிரைப். ஓகே நம்மளே பாய்.